உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 24/7/2026 வெள்ளிக்கிழமை, அனுஷம் நட்சத்திரம். ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் உள்ளவன் பலவான், ஜோதிட கூற்று. அதாவது ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு அதிபதி, ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகத்தை விடவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், எந்த கிரகம் இருக்கிறதோ அதுதான் வலிமையானது என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது இது. அது கூட ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் உள்ளவன் பலவான் என்று தான் சொன்னதே தவிர ஸ்தானாதிபதிக்கு பலம் இல்லை என்று சொல்லவில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம், எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. குருவுக்கு விசேஷ பார்வை 5, 7, 9, சனிக்கு 3, 7, 10, செவ்வாய்க்கு 4, 7, 8. இது விசேஷ பார்வைகள். இந்த பார்வைகளால் பலம் உண்டா? ஜோதிட சாஸ்திரம் சில நேரங்களில் இருப்பை விட, ஸ்தானாதிபதியை விட இந்த பார்வைக்கு அதிக பலனை காட்டுகிறது, பல இடங்களில் காட்டுகிறது. எல்லா அம்சங்களும் நல்லபடியாக இருந்து ஒரு பாவ கிரகம் பார்த்து அத்தனையும் நிர்மூலமாகி போவதும் உண்டு. எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தும் ஒரு கிரகம், குரு பார்த்து எல்லா தோஷமும் நீங்குவதும் உண்டு. இது சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்ற அடிப்படை விதி. அப்படி என்றால் பார்வைக்கு பலம் உண்டு. இதை நிரூபிக்கும் வகையில் இன்னொரு சூத்திரம் இருக்கிறது. அதை நாம் பார்க்க இருக்கிறோம். 4, 7, 8. 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், இந்த இடங்களில் சுபக்கோள் இருந்தால் அவனுக்கு ராஜயோகம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 4ஆம் இடம் என்று சொன்னால் அது 10ஆம் இடத்தை பார்க்கும், தொழில்ஸ்தானம். 7ஆம் இடம் என்று சொன்னால் அது லக்கணத்தை பார்க்கும், அது நமக்கு முக்கியமான ஒரு இடம். 8ஆம் அதிபதி எங்கே பார்ப்பான்? 2ஆம் வீட்டை பார்ப்பான். 8ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் 2ஆம் வீட்டை பார்க்கும். இது துர்ஸ்தானமாயிற்றே. ஆனால் பார்ப்பது ஒரு சுபக்கோள். எனவே இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், 4, 7, 8 சுபகிரகங்கள் இருந்தால் அவனுக்கு ராஜயோகம் என்பதன் அர்த்தம், 4 ஒரு சுபகிரகம் இருந்தால் 10ஆம் இடத்தை பார்க்கும். இந்த சுபகிரகம் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் விருத்தி. 7ஆம் இடத்தில் ஒரு சுபகிரகம் லக்கணத்தை பார்க்கின்ற காரணத்தினால் லக்கண விருத்தி உண்டு. எண்ணம், செயல், ஆயுள், மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாம் உண்டு. 8ஆம் இடத்திலிருந்து ஒரு சுபகிரகம் பார்த்தால் 2ஆம் வீட்டை பார்க்கும். இந்த 2ஆம் வீடு பணம் மட்டுமல்ல, வாக்கும் இதுதான். பணம் உண்டு, நல்லபடியாக வாக்கும் உண்டு. இப்படி நல்லபடியாக வாக்கு இருக்கின்ற காரணத்தால் பண வரவுக்கும் பஞ்சம் இல்லை. எனவே ராஜயோகம். இதிலிருந்து நாம் அறிவது, பார்க்கப்படும் இடம், பார்க்கப்படுகின்ற கிரகத்தின் தன்மையை எதிரொலிக்கும். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை பயக்கும் பார்ப்போம். மூலம், உத்திராடம், பூரட்டாதி, ரேவதி, கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம், மகம், உத்திரம், சித்திரை, விசாகம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேஷ ராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையில் செயல்பட்டு அந்த செயலில் நல்ல லாபத்தை இன்று பார்ப்பீர்கள். நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்களும் சரி, உங்களோடு சேருவோரும் சரி, இணைந்து நல்ல பல காரியங்களை செய்வீர்கள். நல்ல பல காரியங்களை நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி அங்கீகார குறைவு, மறுபாதி ஒரு நற்புகழ் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை அனைத்தும் கிடைக்கும், நன்றாகவே இருக்கிறது. மறுபாதி எதிர்பாரா திருப்பம் ஒன்று ஏற்பட்டு உங்களை சற்றே சங்கடப்படுத்தும். சிம்மராசி அன்பர்களே, தேவையில்லா ஒரு வீண் சச்சரவு உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களோடு உங்களுக்கு ஏற்படும் காலையில் மதியம் வரை. மதியத்திற்கு பிறகு தானாகவே அது தீரும். தீர்ந்த பிறகு முன்பை விட மகிழ்ச்சி அதிகரிக்கும். நல்ல நாள் மதியத்திற்கு பிறகு. கன்னிராசி அன்பர்களே, உங்களது ஒரு முயற்சி, கடும் முயற்சி இன்று மகத்தான வெற்றியையும் நல்ல பெயரையும் பெற்றுத்தரும். அது என்ன முயற்சி? எது எது தேவை இல்லையோ அவைகளை களைவது. வேண்டாத விஷயங்களை களைந்தெடுத்து ஒரு நன்மையை, ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். பேச்சிலே ஒரு கனிவு தன்மை, உண்மை, எல்லாவற்றையும் விட ஒன்று இன்று அதிகமாக தென்படுகிறது, மனிதாபிமானம். இவைகளால் இன்றைய தினம் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் சிறப்பாக இருக்கும், உங்களுக்கும் புகழ் கூடும். விருச்சக ராசி அன்பர்களே, பல நேரங்களில் தேர்ந்தெடுப்பதில் ஒரு சிறு தவறை நாம் நிகழ்த்துகின்ற காரணத்தால் தோல்வியை அடைகிறோம். ஆனால் இன்றைய தினம் நீங்கள் சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து அதன்படி நடந்து உங்களது இலக்கு எதுவோ அதை அடைவீர்கள். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, நாளைய தினம் எப்படி பேச வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் ஒரு சரியான தெளிவு இன்று உங்களுக்கு ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. அந்த லாபம் கூட உங்களது பேச்சால் வரும் என்று காட்டுகிறது. நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, நாளைய தினம் நாம் என்ன செய்ய இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஒரு தடுமாற்றம் இல்லாமல்
இதைத்தான் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சரியான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, 2 சாதனைகள் இன்று நீங்கள் நிகழ்த்தும் சாதனைகள். 1, எந்த வகையில் முயற்சித்தால் பெரும் பணம் வரவு வரும் என்பதில் வெற்றி. எது போன்ற நன்மைகளை பரோபகாரத்தை செய்தால் நமக்கு நல்லது என்று அதை செய்த ஆத்ம திருப்தி. இந்த 2ஐயும் ஒருங்கே அடையும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.